ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு முருகன் கோயில் இருக்கும். பட் முருகனுக்கு ஒரு ஃபேவரட்டான கோயில் இருக்குது. அது என்னன்னு தெரியுங்களா? அதுதான் நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்க வயலூர் முருகன். இப்போது என்னோடய பையனுக்கு அங்கே தான் நாங்கள் மொட்டை அடிக்க போயிட்டுருக்கோம். வாங்க கோயிலை பற்றின தகவல்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில். இங்கே மூலவராக ஆதிநாதர் உள்ளார். இந்த ஆதிநாதர் சன்னதிக்கு பேக் சைடில் தான் முருகர் சன்னதி உள்ளது. காலப்போக்கில் முருகர் இங்கே ஃபேமஸ் ஆனனால இந்த கோயில் வயலூர் முருகன் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா முக்கியமாக 2 விஷயத்துக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி இங்கே ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் மற்ற டெம்பிள் எல்லாத்துலேயும் நவகிரகம் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திசையை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே நடுவில் சூரிய பகவான் அவர் மனைவியோட காட்சி தரார். மற்ற 8 கிரகங்களும் அந்த சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும். இங்கே சூரியனும் பார்த்திங்கன்னா உஷா தேவி ஷாயா தேவின் அவங்களோட மனைவியோட நம்மளுக்கு காட்சி தராரு. ஸோ கிரக தோஷம் இருக்கிறவங்க, நவகிரக தோஷம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா வயலூர் முருகனை கும்பிட்டு போனால் எல்லாமே தோஷம் நீங்கிரும்னு நம்புகிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தாதக தோஷம் ஏதாவது இருக்குன்னா இங்கே முருகப்பெருப்பான் கிட்ட தத்து கொடுத்து வேண்டுதல் வைக்கிறாங்க. சரியானதுக்கப்புறம் மறுபடியும் கோயிலில் முறையாக சாமி கும்பிட்டு திரும்பவும் நம்மக்கிட்ட தத்து திருப்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக நான் பார்த்த வரைக்குங்க குழந்தைக்கு மட்டும் இல்லை, இப்போது ஒரு ஏஜ் ஆகி கல்யாணம் ஆகிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா அவங்களையுமே முருகன் பெருமான்கிட்ட தத்து கொடுக்குறாங்க. இந்த கோயிலோட வரலாறு பார்த்திங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகர் காட்சி தந்ததாகவும் அவரோட நாக்கில் தன்னோட வேலை பயன்படுத்தி ஓம்னு எழுதினதாகவும் அதுக்கப்புறம் தான் திருப்புகழ் அவர் பாடினார் அப்படிங்கிற ஒரு வரலாறும் உண்டுங்க. இந்த கோயில் காவல் தெய்வமாக கருப்பனார் இருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கருப்பனாரை கும்பிட்டு தான் நம்ம முருகரை கும்பிடுறோங்க. உள்ளே நம்ம ராஜகோபுரத்தை என்ட்ராகும்போது நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வன்னி மரம் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அர்ச்சனை சீட் வாங்குகிற கவுண்டர்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குங்க. நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஃபோன் அலோட் கிடையாதுங்க. ஸோ என்னால் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவுமே உள்ளே எடுக்க முடியல. ஸோ நல்லபடியாக நாங்கள் சாமியை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ கோயிலில் சுற்றியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாழை, தேங்காய் பழம் தட்டு எல்லாமே இருக்கிற கடை எல்லாமே இருக்குங்க. இந்த வீடியோவில் வர பில்டிங் இருக்குது இல்லைங்களா, இங்கே மதியம் அன்னதானமும் போடுறாங்க. டைமிங் பார்த்திங்கன்னா 12:15 1 o'clock வரைக்கும் இருக்குங்க. டெம்பிளோட டைமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நட சாத்திட்டு மறுபடியும் 3:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நட திறந்துருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பாய்.